இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன பண்ணியிருக்கேன்னா பாகற்காய் பொரியல், முட்டைக்கோஸ் தோரன், அப்புறம் மோர் குழம்பு எல்லாம் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு. என்னோடய சவுண்டு இனி 2 மாதம் இனி இப்படியே தான் ஜலதோஷத்துலேயே நான் திரிவேங்க. மார்கழி மாதம் தொடங்கியாச்சா, அந்த மார்கழி, தை, மாசி 3 மாதம் நான் ஜலதோஷத்துலேயே இருப்பேன். என்னோடய வாய்ஸ் இந்த மாதிரியே தான் இருக்கும். பாவம், நீங்கள் இந்த வாய்ஸ் தான் கேட்டாகணும். இல்லைனாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்லாம் கிடையாது, கரெக்ட் முறக் வாய்ஸ் தான். அப்புறம் காலையிலே ஒரு கருவேப்பிலை ஜூஸ் போட்டு அதையே குடித்தாச்சு. அப்புறம் நெய் தோசைக்கு தக்காளி சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி வசக்கி அரைச்சோன்னா தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு, அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு மோர் குழம்பு, நேற்று தயிர் வாங்கி வச்சுருந்தேன்ல, அந்த இதில் மோர் குழம்பு பண்ணியாச்சு. பாகற்காயோட நிலைமையை பார்த்திக்கலாம் எப்படி இருந்த பாகற்காய் இந்த நிலைமையில் கொண்டு வந்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பு கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் சுட சுட நெய் தோசை, வீட்டிலே செஞ்ச நெய் ரொம்ப மணக்க நெய் தோசை சுட்டு கொடுத்தாச்சு. எவ்வளோதான் அழகாக செஞ்சு கொடுத்தாலும் என் புருஷன் ஒரு தோசைக்கு என்னெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. நிறைய தான் வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.